Taste the Daily. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் ஓரிரு பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும், 4ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம் மாமாங்கம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு சொகுசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். பெங்களூருவிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி புறப்பட்ட அரசு சொகுசு பேருந்து சேலம் அருகே உள்ள மாமாங்கம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் கிளட்ச் பிளேட் வேலை செய்யாததால் பேருந்து திடீரென பழுதாகி சாலையில் நின்றது. இதனால் பேருந்தில் பயணித்த பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் பேருந்து சாலையில் பழுதாகி நின்றதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதாகவும், இது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். Taste the Daily.